என் ஃப்ரெண்டோட அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி இது. அவங்க சொந்த ஊர் தேவக்கோட்டை, செட்டிநாடு. அவங்க வீட்டில் எப்போவுமே இந்த கறி வடகம் ஸ்டாக் இருக்கும். இன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்த அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸ் மேக் செட்டிநாட்டு கறி வடகம். பண்ணலாமா? இன்றைக்கி நான் 1.5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் மட்டும்தான் பண்ணணும். அப்புறம் உளுந்து காப்பிடியில் பாதி எடுத்திருக்கேன், அதாவது அரை காப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் பாதி ஜவ்வரிசி உளுந்து ரெண்டையுமே வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த உலக்கில் தான் உளுந்தையும் ஜவ்வரிசியும் அளந்து எடுத்திருக்கேன். உளுந்து முழு உலக்கும், ஜவ்வரிசி அதில் பாதியும் எடுத்திருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கத்தியில் வெட்டியிருக்கேன், லேஸாக தின் ஸ்லைஸஸாக வெட்டியிருக்கேன். இப்போ இதையுமே நம்ம நல்லா நொறுங்க பிணைஞ்சிக்கணும். நல்லா தின் ஸ்லைசஸாக வெங்காயத்தை வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக காயும். நாள் நைட்டே நம்ம வெங்காயத்தெல்லாம் தோல் உரித்து வச்சுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு உளுந்தையும் ஜவ்வரிசியும் ஊற போட்டுட்டு வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு 12லேருந்து 15 மிளகாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசியை நம்ம அரைக்க மாட்டோம், முழுசாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஜவ்வரிசி ஊற வைக்கும் போதே அதை வந்து சுடுதண்ணில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும். ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சான்னு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைக்கிற இந்த மிளகாவோடையே உப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஜவ்வரிசியை ஊற வைக்கிறப்பவே சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினா தான் வடகத்தோடு சேரும். இல்லைனா அது மட்டும் சாப்பிட்றப்ப தனியாக தெரியும், கடுகடுன்னு இருக்கும். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ அதே மிக்சி ஜாரில் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஒரு 10 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அரைச்ச உளுந்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், உளுந்தில் மட்டும் தண்ணி சேர்த்துடவே கூடாது. ஏன்னா தண்ணி சேர்த்தோம்னா வடகம் வந்து ரொம்ப தண்ணியாயிரும், காய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது கூட தேவையான அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஊற வச்ச ஜவ்வரிசியையும் நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்துட்டோம் மசாலா அரைக்கும் போதே. இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போவே வாயில் வச்சு பார்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் விலை கம்மியாக இருக்கப்போ வெயில் காலத்தில் இதை போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பராக ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும். வெயில் காலத்தில் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இது இருந்துச்சுன்னா நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நல்லா வெயில் அடிக்கும் போது அதை காய வச்சுருங்க. இப்போ மாடியில் ஒரு வெள்ளை துணியை விரித்து அதை காய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக வைக்காதீங்க. ஃப்ளாட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே வச்சுருங்க. இதில் ஷேப்பெல்லாம் பார்க்க வேணாம், பெர்ஃபெக்டாக ரவுண்டாக தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா எடுத்து வைங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. நல்லா வெயில் அடிக்கும் போது செய்யுங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு நமக்கு காயும். மழை பெஞ்சிட்டாலோ இல்லை வெயில் இல்லாத நேரத்துலையோ செஞ்சிங்கன்னா காய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும், ஸ்மெல் வந்துடும். இதே மாதிரி 3 நாளைக்கு காய வைக்கணும். அப்போ தான் நல்லா காஞ்சிருக்கும். இப்போ காலையில் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ மதியம் ஒரு 3 மணி போல் இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா மேலாப்பில் மட்டும் தான் காஞ்சிருக்கும், உள்ளக்க ஈரம் இருக்கும். அதனால் இதை திருப்பி விட்டு இன்னொரு சைடு காய வைங்க. ஒரு கத்தி இல்லைனா ஒரு தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா பின்பக்கத்தில் ஈரம் இருக்கும். இதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு காலையில் வச்சு சாயங்காலம் எடுங்க. இப்போ இதை நான் பொரிச்சும் காட்டிடுறேன். எண்ணெய் மிதமான சூடில் இருக்க மாதிரி போடுங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியே மட்டும் கருகிரும், உள்ளே வேகாது. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போகிறீங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.